நெறைய பேர் வந்து லேட் மேரேஜஸ் நடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, மோர் தென் 35 இயர்ஸ், மோர் தென் 38 இயர்ஸ்லாம் லேடீஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் என்னன்னா, ஏஜ் தானே, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது வந்து வாழ்க்கையில மிச்ச விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து இட் வில் கோரிலேட். பட் ஃபெர்டிலிட்டின்னு வரும்போது, உங்க ஏஜ் வந்து எவ்ளோ கம்மியா இருக்கோ, அவ்ளோ ஃபெர்டைல் யூ வில் பி ஆக்சுவலி. ஸோ ஒரு 25 இயர்ஸ் லேடிக்கு இருக்கிற ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல் வந்து 35 இயர்ஸ் லேடிக்கு இருக்காது. ஸோ த சூனர் யூ கெட் பிரெக்னென்ட் ஆல்வேஸ் த பெட்டர். ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் திஸ். ஏஜ் ஆக ஆக எக்கோட குவாலிட்டி அண்ட் நம்பர் ட்ராப் ஆகும். அதே மாதிரி ஜென்ஸுக்கும் ஜென்ஸோட ஏஜ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க முன்னாடி எல்லாம். பட் இப்போ நிறைய ஸ்டடீஸ் அண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெர்மோட டிஎன்ஏ குவாலிட்டி வந்து ஏஜ் ஆக ஆஸ் யூ கிராஸ் 35 40 your stress increases. ஸோ ஸ்பெர்ம் டிஎன்ஏ குவாலிட்டியும் டவுன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏஜும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா.